ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு கீர்த்திஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மசாலா ஆம்லேட் தான். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் ஒரு 2 எக் எடுத்திருக்கேன். இது கூட ஹாஃப் தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், பெப்பர் கொஞ்சம், ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துருக்கேன் 2 எக்குக்கு. நீங்கள் எத்தனை எக் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஜீரகத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மசாலாலாம் ஒரு இடத்துலே கட்டியாக இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. விஸ்க் இருந்தால் அதை வச்சு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வரும். இப்போ இது கூடவே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். லைட்டாக சேர்த்து நம்ம செய்யும்போது நமக்கு அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பில் தோசைக்கல் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம ரெடி பண்ண மிக்சிங் இதில் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் ஆகணும். அப்போ தான் வெங்காயம் தக்காளிலாம் நல்லா குக் ஆகி வரும். ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. எக்கு ஒரே மாதிரியே பாயில் பண்ணி சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். குழந்தைங்களாம் கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ வெந்துருச்சு. இதை திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு லோ ஃப்ளேம்லேயே வெந்ததுக்கப்புறம் சர்வ் பண்ணிங்கன்னா மசாலா எக் ஆம்லெட் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.